So dear students, so exercise 1.1ல third question பார்க்க போறோம். So இந்த third question பார்த்தீங்கன்னா very important 5 mark. So இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா f of alpha அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. f of alpha inverse is equal to f of minus alpha அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுக்கு இன்வர்ஸ் கேட்டதுனால டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் f of alpha இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட். அப்போ என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் cos alpha அப்படியே போட்டுக்கோங்க. cos alpha இன்ட்டு இப்போ இந்த காலத்தை இந்த ரோ விட்டுருவோம். ஸோ 1 இன்ட்டு cos alpha cos alpha. அடுத்து 0 விட்டுருங்க. அடுத்து தேர்ட் இதை எடுத்துக்கிறோம் ப்ளஸ் sin alpha. இப்போ இந்த காலத்தை இந்த ரோ விட்டுருவோம். ஸோ இங்கே 0 இன்ட்டு 0 0 அதை விட்டுருங்க. அடுத்து ஃபார்முலா மைனஸ் போடுவோம். இங்கே ஒரு மைனஸ் இருக்காங்க ப்ளஸ் ஆயிரும். இப்போ 1 இன்ட்டு sin alpha sin alpha. இப்போ இது வந்து cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட வேல்யூ வந்து 1. அப்போ இது நாட் ஈக்குவல் டு 0 வரதுனால நம்ம வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தாச்சு. அப்போ therefore f of alpha inverse exist இது காண இயலும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ்க்கு வந்து அட்ஜாயிண்ட் தேவைப்படுது. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் f of alpha. ஸோ அட்ஜாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. cos alpha 0 sin alpha, அதுக்கடுத்து 0 1 0, அடுத்து மைனஸ் sin alpha 0 cos alpha. அதுக்கடுத்து இந்த ரெண்டு ரோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து கீழே எழுதிக்கோங்க. cos alpha 0 sin alpha 0 1 0. அதுக்கடுத்து இந்த ரெண்டு காலத்தை எடுத்து இந்த பக்கம் எழுதிக்கோங்க. cos alpha 0 மைனஸ் sin alpha cos alpha 0. அதே போல 0 1 0 0 1 எழுதி இங்கே டிரான்ஸ்போஸ் போட்டுருங்க. இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட் இந்த ரோ விட்டுறணும், அடுத்து இந்த காலத்தையும் விட்டுறணும். ரிமைனிங் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரோவை எடுத்துகிறோம். 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 1 இன்ட்டு கிராஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 இன்ட்டு cos alpha cos alpha. அடுத்து இந்த பக்கம் 0 இன்ட்டு 0 விட்டுலாம். இங்கே பாருங்க, இது ரெண்டுமே 0 தான் வரும். அப்போ டோட்டலாக இங்கே 0 போட்டுக்கலாம். இங்கே 0, இங்கே வந்து ஃபார்முலா மைனஸ் 1 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் sin alpha. அதுக்கடுத்து இப்போ இந்த ரெண்டு ரோ எடுத்துக்கிறோம். இது 0 இதுவும் 0. ஸோ டோட்டலாக 0 ஆயிடும். இங்கே காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இங்கே அடுத்து வந்து இங்கே ஒரு மைனஸ் இல்லையா, ஸோ மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சைன் இன்ட்டு சைன் வந்து சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1ன்னு வந்துடும். இங்கே இது 0 இது 0. ஸோ டோட்டலாக 0 ஆயிடும். அதுக்கடுத்து இங்கே 0 இங்கே மைனஸ் சைன் ஆல்ஃபா. இங்கே 0 0 டோட்டலாக 0 ஆயிடும். இங்கே காஸ் ஆல்ஃபா இது 0. அப்போ காஸ் ஆல்ஃபா மட்டும் இங்கே இருக்கும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்படியே மாற்றி எழுதுங்க. இப்போ cos alpha 0 sin alpha, அதுக்கடுத்து 0 1 0, அதுக்கடுத்து மைனஸ் sin alpha 0 cos alpha. இப்போ அட்ஜாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் f of alpha inverse. இப்போ f of alpha inverse ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. 1/determinant f of alpha into adjoint of f of alpha. இதில் f of alpha டிட்டர்மினன்ட் வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ 1/1னா டோட்டலாக இது வந்து 1 ஆயிடும். அப்போ adjoint of f of alpha வந்து மீதி இருக்கு, நம்ம ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆன்சர் தூக்கி அப்படிங்க எழுதிருங்க. cos alpha 0 மைனஸ் sin alpha, அடுத்து 0 1 0, sin alpha 0 cos alpha. ஸோ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து எல்ஹெச்எஸ். அதுக்கடுத்து ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம மைனஸ் ஆல்ஃபா போட போகிறோம். இப்போ கொடுத்துருக்க சம்மில் இப்போ காஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்களா, இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அடுத்து 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அடுத்து 0 1 0, அடுத்து மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அடுத்து 0 cos of minus alpha. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி 11th படிச்சிருக்கோம். cos of minus theta அப்படின்னா cos theta. அப்போ cos of minus alpha னா cos alpha.
at 0 sin of minus alpha na minus sin alpha at 0 1 0 at sin of minus alpha na minus sin alpha வரும் இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால plus sin alpha at 0 cos of minus alpha na cos alpha. இப்போ இதுக்கு RHS வந்துச்சு பாருங்க, LHSக்கும் RHSக்கும் நமக்கு சேம் ஆன்சர் வந்துச்சு. அப்ப therefore LHS is equal to RHS அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க சம் எடுத்து அப்படியே எழுதிருங்க. f of alpha inverse is equal to f of minus alpha பட் hence verified and showed அல்லது hence proved. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வந்து ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம்.